நீங்கள் டிராயிங் வந்து கரெக்ஷன் பண்ணணும் எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னாக்கா, இது மாதிரி நாங்கள் வந்து எங்கள் அலுவலகத்தில் இருக்கிற ஸ்டாஃப் வந்து பிளான் கரெக்ஷன் பண்ணுறது, அப்புறம் ஹேட்ச் பண்ணுறது, அப்புறம் ஜாதகம் எழுதுறது, குழி பொருத்தத்திற்கு உண்டான அமைப்பு எடுக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து ப்ரிலிமினரி ஒர்க். பிளான் வந்து கரெக்ஷன் பண்ணுறதுனாங்க, அதுக்கப்புறம் ஜாதக பொருத்தம், குழி பொருத்தம் பார்க்குறது. நீங்கள் புதுசாக டிராயிங் போட கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து இதில் வந்து டிராயிங் வந்து குழி பொருத்தம் எடுத்து ஜாதகம் படித்து பிளான் போகிறதற்கு உண்டான கிளைண்ட்டு வந்தோம்னாக்கா நாங்கள் வந்து இங்கே அமர்ந்து நான் கன்னிமூலையில் உட்காந்துருக்கிறேன், கிளைண்ட் சைட்டில் வச்சு டிஸ்கஸ் பண்ணுறது. வணக்கம், சிவாய நம்ம. கிழக்க பார்த்த வீட்டிற்கு முன் முகப்பில் கிச்சன் வச்சிருவீங்க, வடக்க பார்த்த வீட்டிற்கு பின்புறத்தில் வரும், தெற்க பார்த்த வீட்டிற்கு வாயு மூலையில் வச்சுக்கிறதுக்கும், மேற்க பார்த்த வீட்டிற்கு பின்புறத்தில் அக்னி மூலையிலே கிச்சன் இருக்கும். இது கிச்சனுக்கு உள் அமைப்பை பற்றி சொல்கிறதுக்காக தான் இது. உதாரணத்திற்கு வந்து கிச்சன் வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டீங்க, இது வந்து ஒரு வடக்க பார்த்த வீடுன்னு வச்சுக்கோங்க, இங்கே தான் வாசல் வச்சுருப்பீங்க, ஏன்னா இது ஹாலாக இருக்கும். எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஹால். ஏன்னா இது நார்த்துன்னு வச்சுக்கோங்க, இது சவுத்தா, இது ஈஸ்ட்டு வெஸ்ட்டு, அப்புறம் இது பெட்ரூம் போட்டிருப்பீங்க. அப்போ கிச்சன் நம்ம வந்து இங்கே வந்து அக்னி மூலையில் இப்படி நீங்கள் போட்டிருக்கீங்க, இதில் வந்து கொஞ்சோண்டு தள்ளிட்டு இதை சிங்க் வைக்கிறீங்க, ஓகேங்களா? இதில் அடுப்பு அக்னி மூலையிலே வச்சுட்டீங்க. அப்போ இது ஃபுல்லாக ஒரு ஸ்லாப் கொடுக்குறீங்க. கிரைண்டரு, மிக்சி, எலக்ட்ரிக்கல் ஓவன் எல்லாம் கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பு. இப்போ இதுல இருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போறீங்கன்னா, இந்த அடுப்பு இருக்கு இல்லைங்களா, வைக்கிறதுக்கு உண்டான டேபிளுடைய உயரம் நீங்கள் வைக்கும்போது எப்படி வைப்பீங்கன்னா இப்படி இருக்கும் உயரம். இதில் காங்கிரீட்டு போட்டிருப்பீங்க, இப்போல்லாம் காங்கிரீட்டு கூட போடுறதில்ல, உடன்லேயே வந்துடுது. அப்புறம் சிலிண்டரை வந்து இப்படியே இருக்கும். பெருசாக நல்லா போடலைனாலும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போட்டுக்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இப்படி இருக்கும், ஓகே. மொத்த உயரம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 30.5 இன்ச்சு டு 31 இன்ச்சுக்கு மேலே வைக்கவே வைக்காதீங்க. இந்த டோட்டல் உயரம் நான் சொல்கிறது. அப்போ சிலிண்டர் உயரம் 25 தான் இருக்குது, ஃப்ரீ போர்டுக்காக சேர்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. டோட்டல் உயரம் வந்து 30 டு 30.5 டு 31. இது மாதிரி செயல்படுங்க. வணக்கம்.